இன்றைக்கு நமக்குள் இருக்க வேண்டிய ஆவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மீதியான கூட்டத்தை குறித்து தேவன் சொல்லும் இன்னொரு காரியம் என்ன? இது ஒரு ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing to be this way. அவ்வளவுதான் நான் சொல்வேன். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். செப்பனியா 3:13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஓகே, இங்கே மீதியானவர்களை குறித்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அக்கினியில வர்றீங்க, அக்கினியின் வழியாய் நீங்கள் கடந்து வர்றீங்கன்னா அந்த அக்கினி உங்களை சுத்திகரிக்கிறது என்று நான் சொன்னேன். என்னெல்லாம் உங்களை விட்டு சுத்திகரிக்கப்படுகிறது? இங்க 3 காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமம் செய்வது இல்லை, வஞ்சகம் அவர்களிடத்தில் இல்லை, 3வது பொய் பேசுதல் அவர்களிடத்தில் இல்லை. அக்கினியின் வழியா நீங்க வரும்போது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அக்கிரமம் உங்களை விட்டு அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க அக்கிரமம் செய்யாதபடிக்கு தேவன் உங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கு தான் அனுமதிக்கிறார் அந்த அக்கினிக்குள்ள. 2வது, நீங்க யாரா இருக்கிறீங்க? வஞ்சகம் என்பது உங்களிடத்தில் இல்லை. 3வது, பொய் பேசும் நாவு உங்களிடத்தில் இல்லை. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சத்தியத்திற்கு ஏற்ற அல்லது சத்தியத்தின்படி வாழ்கிற மக்களாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்கிற உலகத்துல எப்படிப்பட்ட ஆவி இருக்கு? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஓகே, கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் யாரு? சாத்தான். மிருகம் யாரு? அந்தி கிறிஸ்து. கள்ள தீர்க்கதரிசி யாரு? அவனோடு கூட்டு சேரும் கள்ள தீர்க்கதரிசியானவன். ஓகே, இந்த ஈவில் ட்ரினிட்டி கடைசி காலத்துல இருக்க போகும் ஈவில் ட்ரினிட்டி. நான் சொன்னேன், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் இவர்கள் வெளிப்படுவார்கள். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே நாம் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை நம்ம நெருங்கி வர 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 என்ன நடக்குது? இந்த ஆவி பலமாய் உலகத்தில் செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, 3 பேருடைய வாயிலிருந்தும் என்ன வந்தது? தவளையை போன்ற ஆவிகள். தவளையை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, தவளையை பத்தி ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அதனுடைய சத்தம் தான். நமக்கு அது சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கோ 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 கோன்னு கத்திக்கிட்டு போயிடும். ஆனா போனதுக்கு அப்புறம் அது கத்துறதை நிறுத்திட்டாலும் நம்ம காதுல கத்திக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? வீட்டு பக்கத்துல நல்ல பெரிய ஏரி இருந்ததுன்னா நைட்டு பூரம், அல்லது தண்ணி தேங்கி இருந்தது, தண்ணி குட்டை இருந்ததுன்னா நைட்டு பூரம் தவளை கத்திருக்கும். காலில் அந்த தவளை கத்துறது நிறுத்திட்டா கூட நமக்கு காதுல சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய ஆவி. ஓகே, நல்லா கவனிங்க. தட்ஸ் வை ஐ எம் வெரி கிளியர். இட் இஸ் த மீடியா. சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், பொதுவான மீடியாவா இருக்கட்டும், என்ன மீடியாவா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தவளை நாவி தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு உண்மையற்ற காரியத்தை ஒரு 10 முறை வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. நீங்களும் என்ன செய்றீங்க? உண்மையற்றதை உண்மை என்று நம்புகிறீர்கள். அதுவும் ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஒலிசா பாங்குல அப்படின்வான். இந்த ஒலிசா பாங்கு எங்க இருக்கு? ஒரிசால எங்கேயோ இருக்குன்றான். 400 பேர் மிஷினரிஸ் வந்து அங்கே அகப்பட்டு அவங்கள கொலை செய்ய போகிறாங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு எத்தனை வருஷமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னா, ஒலிசாபாங்கில் இருந்து ஆப்கானிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. 400 பேர் ஜோம் பண்ணுங்க. மீடியாவில் வந்து பொய்யை வந்து திரும்ப 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 சர்க்குலேட் பண்ணுறதுனால கடைசியில் என்ன ஆயிடுது? உண்மையாய் நீங்களும் நானும் அதை நம்ப
ஆரம்பிக்கிறோம். அப்போ உண்மையில எனக்கு உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்ட ஆவி சொல்லுங்க பார்ப்போம். வஞ்சக ஆவி. இட் இஸ் அ டிசீவிங் ஸ்பிரிட். ஒரு காரியத்தை மறுபடியும் 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 சொல்லுகிறதுனாலே உண்மை என்று ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற ஒரு உலகம். பொய்யத்தான் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான். உண்மையை பாருங்க, உண்மையை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மையா ஒரு ஃபார்வேர்டு வந்தா அதை யாரும் முன்னாடி அனுப்ப மாட்டாங்க. ஆனா பொய்யா ஒன்று வந்துச்சுன்னா அது தீயா பரவும். கவனிச்சிருக்கிறீங்களா? நான் உங்களை கேட்குறேன், கவனிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரிய வந்துருச்சு. நான் போன வாரம் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லார்ட்டையும், எங்கள் மக்கள்லாம் டிவியில் போட்டு சண்டே சர்ச்சுக்கு வராதப்போ டிவியில் தான் சர்வீஸை பார்க்குறாங்க. எங்கள் மக்கள் வந்து ஃபேமிலிஸாக கேதர் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் யூடியூப் அனாலிசிஸில் போய் பார்த்தா தான் பார்க்குறேன் 80% மொபைல் ஃபோனில் தான் பார்க்குறாங்க. அப்போது எல்லாரும் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உலகத்தில் எந்த அளவுக்கு காலங்களை நம்ம கணிக்கணும். இசக்காரின் புத்திரர் காலங்களை அறியத்தக்கவர்களாகவும் இஸ்ரவேல் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் காலத்தை அறியாதவர்களாய் இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களும் சரி சபையும் சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்மால் சொல்லிக் கொடுக்க முடியாது. புரிஞ்சதா? இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றது இதுதான். என்னன்னா பல நேரத்தில் பல இடத்துல we are missing the message. நீ ஆசீர்வாதமா இருப்ப, கோவிட் போயிரும், கவலைப்படாத, நம்ம நல்லா ஆயிடுவோம், திரும்ப கிறிஸ்தவர்கள் திரும்ப தலை தோங்குவோம், செழித்தோங்குவோம். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஒன்று போயிருச்சு, இதை விட பயங்கரமானதான் வருமே தவிர நீங்கள் நல்லா மாற போகிறது, உலகம் நல்லா மாற போகிறது இல்லை. உங்களை இல்லை, உலகம் நல்லா மாற போகிறதே இல்லை. போராட்டத்தின் மேல் போராட்டம், கர்ப்ப வேதனையின் மேல் கர்ப்ப வேதனை தான் பூமியை சந்திக்க போகிறது. நம்ம காலத்தை கணிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு உலகம் வஞ்சக ஆவியினாலே நிறைந்திருக்கிறது. உலகத்துல பொய் தான் நிறைந்திருக்கிறதே தவிர உண்மை என்பது எங்கே இருக்கிறது? தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. தானியத்தை போரடிச்சு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு சத்தியத்தை தேடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட அந்த மீதியான கூட்டம், எனக்கென்று என்னுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே என் கிருபையினாலே நான் மீதியாய் வைத்திருக்கிற கூட்டம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? இந்த உலகத்தினுடைய ஆவியை உடையவர்களாய் இல்லாமல் என்னுடைய ஆவியை உடையவர்களாய் இருப்பார்கள். சத்தியத்தினாலே நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். பொய் நாவு அவர்களிடத்தில் காணப்படாது, வஞ்சகம் அவர்களிடத்தில் காணப்படாது, அக்கிரமம் செய்யாத மக்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? நான் அக்கிரமம் செய்யாத, வஞ்சகம் இல்லாத, உண்மை பேசுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆசையா இருக்குல்ல? நமக்கு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். சுதந்திரித்து கொள்ளுங்க. நீங்க படுற பாடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பலன் இதுதான். கஷ்டப்படுறீங்க, நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்க. சில சூழ்நிலைகளை போய் நிற்கும் பொழுது இங்கே பொய்யை சொல்லவா உண்மையை சொல்லவா? பொய் சொன்னால் ஈஸியாக இந்த சிச்சுவேஷனை விட்டு கடந்து போயிடலாம். ஆனால் உண்மையை சொன்னால் நிறைய விளைவுகளை சந்திக்க நேரிடுமே அப்படின்னு யோசிக்கும் போது, ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, ஒரு சின்ன வெள்ளை பொய்யை மட்டும் சொல்லிடுறேன் ஆண்டவரே, சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு வேற நியாயப்படுத்துவோம். சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்தப்போ சவுல் கேட்டா அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதுன்னு பலியிட வந்தேன் அப்படின்னு ஒரு சின்ன பொய்யத்தானே சொன்னார். அவர் உண்மையிலே பலியிட தான் போனார். அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையத்தான் பேசினாரு. எந்த காலகட்டத்திலையும் வேதத்தில் யாரும் பொய் பேசி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு எங்கும் கற்றுத்தருவது இல்லை. பொய் பேசாதிருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டீங்கன்னா பொய் பேசாதீங்கன்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பொய் பேசாமல், வஞ்சகம் இல்லாமல், அக்கிரமம் செய்யாத ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை தேவன் தமக்காக நிலைநிறுத்த விரும்புகிறார். ஏன்? காரணம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஆங்கில வேதாகமம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் 15ஆம் வசனம் மட்டும், ஆனால் தமிழ் வேதாகமத்திலே நாம் 14, 15 வசனங்களை வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2, 14, 15.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஓகே, நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி பிரகாசிக்கிறீர்கள்? சத்தியம் பேசினா மட்டும் போதாதுங்க. சத்தியம் பேசினா மட்டும் போதாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் தைரியமா நிறைய காரியங்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஐ ஹவ் கம் டு நோ, நம்ம வெறும் வாயினால பேசுறது மட்டுமல்ல, வாழ்க்கை முக்கியம். நீங்கள் வாயினால் பேசுறதுல நிறைய பலனை சேர்க்குற மாதிரி கூட்டமாக ஆளுங்க உங்களை சுற்றி வரலாம். ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், where the rubber hits the road. அதாவது பேசுறது மட்டுமில்லை, ஒரு சத்தியத்தை பேசி அதை டெஸ்ட் பண்ணுற இடம் வருது பாருங்க, அங்கே நிலை நிற்கணும். அங்கே தான் நிலை நிற்கணும். சும்மா சத்தியத்தை பேசி பேசி யார் நம்மகிட்ட கேட்டாலும் பைபிள்ல இருந்து நம்ம பதில் சொன்னா போதாது, வாழணும் வாழ்க்கையில. ஓகே, நம்ம வெளிச்சத்தை சுடர்களை போல கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவுல பிரகாசிக்கிற விளக்குகளாய் இருக்க வேண்டுமானால், வெளிச்சம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், வாட் டஸ் த பைபிள் சே? நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும், கபடற்றவர்களா இருக்கணும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கணும். எப்படிப்பட்டவர்கள்? குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், மாசற்றவர்கள். இன்னைக்கு உலகம் சொல்லுது, இன்னைக்கு நிறைய நாங்கள் ரெக்கார்ட் பண்ண கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் நாங்கள் தான் பரிசுத்தம் ஆயிட்டோமே, நீதிமான் ஆயிட்டோமே, நாங்கள் தான் கிருபையை பெற்று ஆண்டவர் எங்களை ரட்சித்துட்டாரே, நாங்கள் ஏன் பரிசுத்தமாக வாழணும்னு சும்மா 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 பரிசுத்தத்தை பற்றியே பேசுகிறீங்க, தொல்லை பண்ணுறீங்க பரிசுத்தத்தை பற்றி பேசின்னு சொல்லி அந்த சகோதரி கேள்வி கேட்டாங்க. இதுதான் பதில் என்ன சொல்லுது? நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் பரிசுத்தம் ஆயிட்டாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? கபடற்றவர்களும் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசு இல்லாதவர்கள், நோ பொல்யூஷன், நோ சின். நான் பாவம் செய்வேன், நீதிமான் ஆயிட்டதுனால ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. தயவுசெய்து இந்த வஞ்சகமான போதகத்துக்கெல்லாம் விழுந்து போகாதீங்க. ரைட்? இன்னைக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்கு பிசாசு சுற்றி திரிகிறான். அதான் சொல்றேன்ல, பொய்யாவிதான், வஞ்சக ஆவிதான் இன்னைக்கு உலகத்துல சுத்துது. நீங்களோ தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சென்னையில ஏராளமா சபை பெருகி போச்சு. பார்த்தா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா, பரவாயில்ல நிறைய சர்ச்சஸ். ஆனா பாதி இடத்துல பேசுற சத்தியம் பரலோகத்துக்கு நேராக கொண்டு போல, விசாலமான வழியில நரகத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வித்தியாசம் தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையால், அதுதான் சொல்றேன், மீதியான பங்கு சபையில இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கூட்டம் பரலோகத்துல சேரப்போதான்னு பார்த்தா இல்லை. எலியா மாதிரி தான், எலியா புலம்புன மாதிரி தான் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கோம். ஆண்டவரே இப்படி இருக்கே, சபையினுடைய நிலை இப்படி இருக்கே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால இன்னும் எனக்காக மீதியா வைத்திருக்கிறேன்ற மாதிரி அங்கங்க ஆண்டவர் உண்மையுள்ள கூட்டங்களை தமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மையுள்ள கூட்டத்துக்கு இது நல்ல காலம் இல்லைங்க, ஈஸியான காலமும் இல்லை, புடமிடப்படுகிற காலம், சுத்திகரிக்கப்படுற காலம். காரணம் என்ன? மணவாளன் வாசலுக்கு வந்துட்டாரு. இந்த காலத்துல கொஞ்சம் கூட தவறுனா மணவாளன் கூட பந்திக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வஸ்திரங்களை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். என்னது? நீங்க கபடற்றவர்களா இருக்கிறீங்க, குற்றமற்றவர்களா இருக்கிறீங்க,
தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், டு பி பாப்புலர் வி மஸ்ட் பி பார்ட் ஆஃப் த க்ரௌட். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்த்ரா யூத்துக்கு. என்னன்னா, நான் ரொம்ப பாப்புலராக இருக்கணும்னா எல்லாரும் செய்வது போல செஞ்சா தானே நானும் இருக்க முடியும். அவனோட சேர்ந்து அவன் பப்புக்கு போகிறானா பப்புக்கு போகணும், அவன் சிகரெட் குடிக்கிறானா சிகரெட் குடிக்கணும், அவனோடு கூட போனா தானே நானும் அவனை போல இருக்க முடியும், பாப்புலராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் உண்மையிலே பாப்புலராக இருக்கணும்னா நான் வாலிபர்களுக்கு சொல்கிற காரியம், கபடற்றவர்கள், குற்றமற்றவர்கள், மாசற்றவர்களாக இருங்க. ஒருவேளை உங்களை கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, ஆனால் ஒன்று, தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ரெண்டாவதாக, உங்களை ஜனங்கள், உங்கள் வெளிச்சத்தை ஜனங்கள் தேடி வர்ற காலம் தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த வாலிபர்கள் எல்லாம் வேணா அப்படி தடுமாறி விழுந்து எந்திரிச்சு வர்றதுக்கெல்லாம் காலம் இருந்தது. இப்போ ரொம்ப காலத்துக்கு முடிவுக்கு நெருங்கி வந்துட்டோம். அதனால் வாலிபர்கள்ட்ட சொல்கிறேன், மாசற்றவர்கள், குற்றமற்றவர்கள், கபடற்றவர்களாக இருங்க. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து பாருங்க. உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. இந்த காலத்தில் we don't have to go and proclaim the gospel. சுவிசேஷத்தை போய் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தா போதும். இருட்டு அப்படியே பூமியை சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம வெளிச்சத்தின் இடத்திற்கு ஓடி வருகிற காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வெளிச்சத்தை தேடி மக்கள் ஓடி வரும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மாசற்றவர்களாக இருங்க, கபடற்றவர்களாக இருங்க, குற்றமற்றவர்களாக இருங்க. ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்குள் இருக்கிற வித்தியாசமான ஆவியை பார்த்து அநேகர் உங்களிடத்தில் கேட்டு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், 1 யோவான் 5:18. ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இப்படி வாழ சொல்கிறீங்க? வேற வழி இல்லை. வாலிபர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா இப்போ இன்னைக்கு கேள்வி? நீங்கள்லாம் வயசான காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நிறைய வீட்டில் இப்படி நடக்குது. அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, ஆமாம்மா நீ 30 வயசுலேயும் 40 வயசுலேயும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இப்போ என்ன 16, 15, 18லேயே நீ ஒழுங்காரு, ரட்சிக்கப்படு, பாவம் செய்யாதேன்னு என்னை போட்டு நொறுக்குறீங்களா? உங்களுக்கு வேறு வேலை இல்லைம்மா. நானும் உலகத்தை அனுபவிச்சுட்டு 30 வயசில் உங்களை மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர் சிரிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் அப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு வசனம், 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்கு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நீங்க உண்மையான சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்காது? பாவம் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சிலுவை எங்கள் பாவங்களை மன்னித்தது, எங்கள் பாவங்களரை எங்களை கழுவி சுத்திகரித்ததுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா சிலுவையிலே சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற வல்லமையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முறித்து போட்டிருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா? நான் தான் அப்பப்போ சொல்றது, ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். பாவத்தின் வல்லமை என் வாழ்க்கையிலிருந்து கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் முறிக்கப்பட்டதுன்னு அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்தோடு கூட போராடுறீங்களா? தடுமாறுறீங்களா? பாவத்தை மேற்கொள்ள முடியலையா? அறிக்கை செய்யுங்க. The power of sin has been broken by the blood that was shed on the cross of Calvary. பாவத்தின் வல்லமை கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே முறிக்கப்பட்டது. என்னால் விட முடியாத பழக்கங்களை அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை முறித்து போட்டது. அந்த வல்லமைக்கு என் மேல அதிகாரம் இல்லை. அறிக்கை செய்யுங்க, பலன் வரும், வெளியில வந்துருவீங்க. ஓகே, இப்போ இங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எதிலிருந்து காக்கிறான்? பொல்லாப்பிலிருந்து, தீங்கிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பொய்னாவிலிருந்து, வஞ்சகத்திலிருந்து, கபடத்திலிருந்து தன்னை காக்கிறான். அப்படி காக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம். வாசிங்க, என்ன சொல்லுது? கடைசி பகுதி என்ன சொல்லுது? பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் அவனை தொடான்.
நம்மிடத்தில் அக்கிரமம் இல்லை, கபடு நாவில்லை, பொய் பேசுவது நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிறோம் என்று சொன்னால் பிசாசு சுத்தி சுத்தி வரலாங்க, ஆனா உங்களை தொட. அல்லேலூயா. புரியுதா? பிசாசு தொடறான்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ வாசல் திறந்திருக்கு, அதனால தான் இவர் உள்ள வந்து நம்ம மேல கையை போடுறாருன்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொள்ளுகிறான். காத்து கொள்ளுகிறதுனால என்ன நடக்குது? பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. ஹல்லேலூயா. பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. இன்னைக்கு நீங்க உலகத்துல வாழும்போது வெளியில போனா நைட்டு திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வருவோமான்னு தெரியாது, என்ன ஆபத்து விபத்து நேரிடுமோ தெரியாது, அப்படின்னு தான் வெளியில போறோம். காலையில வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பலைன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்காத நேரத்துல, ஒரு நிமிஷத்துல நொடி பொழுதுல பிசாச ஆத்மாக்களை பூமியில இருந்து அப்படியே தட்டி கொண்டு போறான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கபடற்றவர்களும் உத்தமர்களும் பரிசுத்தர்களும் அவருடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் வாழ்ந்தால் பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும். ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. அப்படி சப்போஸ் நடக்கலன்னா நீங்க போய் ஆண்டவரை பிடிக்கலாம். என்ன ஆண்டவரே, நான் மாசற்ற கபடற்ற பிள்ளையாய் நடந்தேனே, எப்படி நீங்க இந்த பொல்லாப்பை நடக்க விட்டீங்க? நிச்சயமா நடக்காது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நடக்காது. வேதம் சொன்னால் என் வேதம் சொல்வது உண்மை. The problem is not with the Bible, the problem is with our faith. நம்ம விசுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்கே தவிர தேவனிடத்தில் ஒரு குறைவும் இல்லைங்க. அவர் சொன்னதுல உண்மையுள்ளவராயிருக்கிறார், சிறந்தவராயிருக்கிறார், சகலவற்றையும் நமக்காக நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். There is no turning with God. சொன்னவர் பொய் சொல்வது இல்லை, மாறுவதும் இல்லை, அவர் மறப்பதும் இல்லை. சொன்னவர் சொன்னதை அப்படியே நமக்காக செய்வார். ஓகே. சோ பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப படிச்சு சொல்றாரு, கபடற்றவர்களா இருங்க, மாசற்ற பிள்ளைங்களா இருங்க. நான் அந்த மீதியான கூட்டத்தை தான் நான் நெருப்பு வழியா கொண்டாந்திருக்கேன். எதுக்காக? பொய் நாவு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் அவர்களிடத்தில் காணப்படக்கூடாது. ஏன்னா அப்படி பிசாசு வந்து கேட்டான்னா, தொடாத, இவர்கள் என் முத்திரையினாலே முத்திரிக்கப்பட்டவர்கள், தொடாத, அப்படியே தொட்டாலும் ஜீவனை சேதப்படுத்தாத, இம்மட்டும் வா, அதுக்கு மேல வராத. ஆண்டவர் எல்லையை குறிச்சு கொடுத்துருவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட்டால் ரெட்டிப்பான நன்மையை தான் பின்னாடி தருவார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தேவனுடைய நன்மையா, அவருடைய அன்பு பெரிதுங்க. He loves us so much. பல நேரத்துல இந்த நெருக்கங்கள் பாடுகள் வழியா கொண்டு வரும்போது ஆண்டவருடைய அன்பு எங்கேயோ மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அந்த நெருக்கங்கள் பாடுகள் எல்லாம் இன்னும் மேன்மையை நோக்கி என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஓகே. ஸோ சுத்திகரிப்புக்கு நம்ம வழியை பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா பாதுகாப்பார். சுத்திகரிக்க மேலும் 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 உங்க லைஃப் என்ன ஆகுது? கர்த்தருக்குள்ள செக்யூர் ஆயிட்டு போகிறது. எந்த இடத்துலையும் ஒருத்தனும் உங்களை தட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஓகே. இப்போ வாசிக்கலாம் சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? அவனவன் பிறனோடே உண்மையே பேசுங்க. அந்த உண்மையினால உங்களுக்கு பல பாதிப்புகள் வந்தாலும் சரி, உண்மையை பேசுங்க. டோன்ட் ஸ்பீக் லைஸ். ஆண்டவர் சொல்றாரு, பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. அடுத்தது, சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ப நியாயம் தீருங்க. நியாய தீர்ப்புல ஒழுங்கா இருங்க.
பி ஜட்ஜஸ் ஆஸ் காட் இஸ் ஜட்ஜ். அதாவது இன்னைக்கு ஒரு பாப்புலர் டாக்டர் இருக்கு, என்னன்னா நீங்கள் தேவர்கள். கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க தேவர்கள் அப்படின்னு பேசுறாங்க. அந்த தேவர்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தேவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை மூல பாஷையில் போட்டு போய் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் யூ ஆர் ஜட்ஜஸ். நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? தேவர் என்று சொன்னால், தேவன் என்று சொன்னால் நிதானிக்கக்கூடியவர், நியாயம் தீர்க்கக்கூடியவர். ஒரு காரியம் வந்துச்சுன்னா அதை நிதானிச்சு பார்த்து அதை சரியாய் நியாயம் தீர்த்து தீர்ப்பு சொல்லுகிறவர்கள். அதுதான் அந்த தேவன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் தேவர்கள் என்று சொல்லும்போது யூ ஆர் ஜட்ஜஸ். You are judges of God's word. You are judges of everything that comes before you. அதுதான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அதுதான் தேவர்கள் என்பதற்கு உண்மையான அர்த்தம். ஆராய்ந்து நிதானிக்கிறோம். நம்ம நியாயம் தீர்க்கிறோம். ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஜட்ஜிங் ரைச்சஸ்லி அக்கார்டிங் டு த கேரக்டர் ஆஃப் காட். இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் விரும்புறது என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்று, உண்மையை பேசுங்க. ரெண்டாவது, சத்தியத்தின்படியும் சமாதானத்தின்படியும் என்ன செய்யுங்க, நியாய தீர்ப்பு செய்யுங்க. மூன்றாவதாக, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமல். ஐயோ ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, எங்களை போட்டு என்ன பாடாப்படுத்துறாங்க. படுத்துற பாடுக்கு இவன் உதவாங்க மாட்டானான்னு இல்லை எங்களுக்கு யோசிக்க தோணுது. எப்படி தீங்கே நினைக்காதேன்னு சொல்றீங்களே, சாத்தியமே இல்லாண்டவரே. அவர்தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி இல்லையா? இயேசு கிறிஸ்து வையப்பட்ட போது பதிலுக்கு வையாமலும், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார். அவர் செஞ்சாருங்க, எங்களால் முடியாதுன்னு சொல்றீங்களா? அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு கேட்கணும், ஆண்டவரே குமாரனுடைய சாயலை என்னில் தாரும், குமாரனை போல என்னை மாற்றும். குமாரனுடைய உண்மை, குமாரனுடைய ஆவி, குமாரனுடைய சிந்தை, குமாரனுடைய மென்மை, தாழ்மை, சாந்தம், குமாரனுடைய அன்பு எல்லாத்தையும் எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் சத்துருக்களுக்கும் தீங்கு நினையாதவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆண்டவர் அதை சொல்கிறாரு. அங்கே எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, தீங்கு நினையாமல் பொய்யானையின் மேல் புறையப்படாமலும் இருங்கள். சத்தியமாக சொல்கிறேன்னு ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சால் தயவுசெய்து அதை அங்கீகரிக்காதீங்க, அதன் மேலே பிரியப்படாதீங்க, நீங்களும் அதை செய்யாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். That is the difference between earning God's love and earning God's hate. ஆண்டவர் வெறுக்கிறதற்கும் விரும்புவதற்கும் வித்தியாசம் இதில் தான் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ நம்ம இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பினால் நாம் அந்த பிரியமாய் நடப்பது என்னுடைய ஜெபத்தில் இல்லை, என்னுடைய வேத வாசிப்பில் இல்லை, என்னுடைய உபவாசத்தில் இல்லை, நான் ஆவியில் நிறைஞ்சி வானத்துக்கும் பூமிக்கும் நேரா குதிச்சு என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களினாலே அல்ல, நான் செய்கிற அற்புத அடையாளங்களினாலே அல்ல. தேவனுக்கு பிரியமாய் இருப்பதை நான் எங்க காட்டணும்? மனுஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய என் உணர்வுகளிலே நான் காண்பிக்க வேண்டும். காண்கிற மனுஷனை நேசிக்காதவன் காணாத தேவனை நேசிப்பது எப்படி? யோசித்து பாருங்க. காண்கிற சகோதரனே நேசிக்காதவன் காணாத தேவனை நேசிப்பது எப்படி? கண்ணால் பார்க்கிற மனுஷனை நேசிக்க முடியல, காணாத தேவனை என்னால் எப்படி நேசிக்க முடியும்? கொஸ்டின் மார்க் இருக்கா? அப்போ யோசிச்சு பாருங்க. இங்க ரொம்ப தெளிவா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதுதான். நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பினால் அந்த தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது எதிலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிற மனிதரோடு கூட நீங்கள் பழகும் விதத்திலே அது காண்பிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு கொலோசியரின் புத்தகத்துல, நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டோம்னா இனி நாம் பொய் சொல்லவே கூடாதுன்னு சொல்றார்.
வஞ்சகம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, பொய் பேசுதல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஓகே, நான் சொன்னேன் ஒரு சின்ன வெள்ளை பொய் சொல்லிக்கிறேனே, யாருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த பொய்னால, அப்படி கொஞ்சம் லைட்டா அப்படியே தப்பிச்சு போறதுக்காக வேண்டி ஒரு பொய் சொல்லிட்டு போயிடுறேனே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? லிஸ்ட் வாசித்தீங்கல்ல, அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல்ல போறவங்களுடைய பட்டியல்ல கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு? பொய்யர் அனைவரும். ஹல்லேலூயா. பொய்யர் அனைவரும். பொய் ஒன்ன சொன்னா இட் வில் லீட் டு an other lie. அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3வது பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த 3 பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4வது பொய் ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். கடைசியில் வாழ்க்கையே மாய்மாலமாக போயிடும். பொய் சொல்லி 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 எங்கேயோ நமக்கு திடீர்னு உண்மை என்னன்றதே மறந்து போயிடும். புரியுதா? பொய் சொல்லி 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 உண்மை என்னன்றது மறந்து போயிடும். நம்ம வாயை விட்டு நம்மளே மாட்டிக்குவோம். என்னைக்கோ ஒரு நாள் சொன்ன போய் என்னைக்கோ ஒரு நாள் உண்மை பேசுவீங்க, அன்னைக்கு மாட்டிக்குவீங்க. அன்னைக்கு உங்கள் உண்மை பொய்யாக எண்ணப்படும், பொய் தான் உண்மையாக எண்ணப்படும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? வேதம் தெளிவாக சொல்லுது, பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எத்தனை பேருக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கு? தயவுசெய்து ஆசை இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கோங்க. இந்த உலகத்தில் ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சிச்சு, 2 நாளாக வெயில் கொளுத்துது இல்லையா? தாங்க முடியல வெயில. வெளியில் கார் எடுத்தால் கொதிக்குது காரு. என்னடா இத்தனை நாள் குளிராக இருந்துச்சு, வீட்டில் ஃபேன் போடாமல் உட்காந்துருந்தோம், வெளியில் வந்தால் ஒரே நாளில் இப்படி கொதிக்குது. நம்ம திருச்சி அப்படிதான். திருச்சியில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். நிச்சயமாக நிறைய பேர் நரகத்தை வெறுப்பாங்க. ஏன்னா இந்த சூடையே நம்மளால் தாங்க முடியல, நரகத்தில் இருக்கிற அக்கினியை எப்படி தாங்கிறது? நமக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதனால நமக்கு அது வேண்டான்னு சொல்லி அதை விட்டு ஓடுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். இந்த சூட்டையே தாங்க முடியலங்க, எப்படி போய் அந்த சூடை தாங்க போறீங்க? பொய்யர் அனைவரும் எங்கே பங்கடைவார்கள்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு உண்மை உள்ளவர்களா இருங்க. இப்போ உண்மை உள்ளவர்களா இருந்தால் இதுல என்ன ஆசீர்வாதம்? திரும்ப செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். ஓகே, 3 காரியங்கள் இங்க நான் சொல்றேன். நீங்க அநியாயம் செய்யாமல், பொய் பேசாமல், வஞ்சக நாவு இல்லாதவர்களாய் இருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்? 1, நீங்க போஷிக்கப்படுவீங்க. நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். நீங்கள் திருப்தியாய் புசித்து படுத்துக் கொள்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போஷிக்கப்படுவீங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். 3வது அங்க சொல்லுது, பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்கள். தைரியமா இருக்கலாம். பொய் நாவி என்கிட்ட இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நான் பொய் சொல்ல அவசியம் இல்லை. இளைப்பாறுதல், நான் கர்த்தரோடு இணைந்து நான் எப்போ பார்த்தாலும் உண்மையே பேசுகிறேன், பொய் என்கிட்ட வேணான்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேன்னா என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பல நேரத்தில் வெறும் பொய் சொல்கிறது சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் நினைக்கிறோம். தயவுசெய்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையிலே நம்ம பொய்யை வாழ்ந்துட்டுருக்குறோம். we are living a lie. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை கூட வெளியில் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஐயோ வெளியில் சொல்லிடாதீங்க, அவமானம், நிந்தை அப்படின்னு யோசிப்பாங்க. நான் சொல்வேன், தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. தெரிஞ்சா இன்னும் பெரிய மகிமையாக தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை முடிக்க போகிறாரே தவிர உங்களை அவமானப்படுத்த போகிறதில்ல. அல்லேலூயா.
உண்மையாய் வாழ்வோம். உண்மையே நான் யாரா இருக்கிறேனோ அதுதான், உள்ள யாரோ வெளியில அதுதான், வெளியில யாரா இருக்கிறேனோ அதுதான் உள்ள. எனக்குள்ள மாறுதல் இல்லைன்னு சொல்லி வாழ்வோம், நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? போஷிப்பாரு. உங்க உள்ளத்துல பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். மூன்றாவது அங்க என்ன சொல்லப்படுது? நமக்கு பயப்படுத்துவார் இல்லாமல் இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதுதான் இன்னைக்கு உலகத்துல இல்லாதது. மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. தேவைகள் இன்னைக்கு ரொம்ப குறைவா போக ஆரம்பிச்சிருச்சு. மனுஷர் தட்டு தடுமாறி குறைவுகளோடு கூட வாழ ஆரம்பித்து விட்ட காலம் வந்து விட்டது. சேர்த்து வைத்தவனெல்லாம் சேர்த்து வைத்ததை எடுத்து தான் இன்னைக்கு வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சேர்த்து வைத்தவன் தான் சேர்த்து வைத்ததை வச்சு தான் வாழ முடியுது இன்னைக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இளைப்பாறுதல் என்பது உலகத்துல இல்லை. ஒரு பயம் போச்சுன்னா இன்னொரு பயம், ஐயோ அந்த பயம், ஐயோ அந்த பயம், எப்போ பார்த்தாலும் பயம். இளைப்பாறுதல் இல்லை, பயங்களினாலே உலகம் நிறைந்திருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் தெரிந்து கொண்டு நெருப்பின் வழியாய் கொண்டு வந்த உங்களையும் என்னையும் உண்மையுள்ளவர்களும் வஞ்சக நாவு இல்லாதவர்களும் சத்தியம் உள்ளவர்களுமாய் மாற்றினதின் நோக்கம் என்ன? நம்மை புசிக்க செய்வதற்கு, நம்மை படுத்து கொள்ள செய்வதற்கு, இளைப்பாற செய்வதற்கு, பயப்படுத்துவார் இல்லாமல் தைரியமாய் நம்மை நிலை நிற்க செய்வதற்கு. ஹல்லேலூயா. சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.